செல்லக்குட்டி. தங்க குட்டிக்கு என்ன பண்ணுது? இங்க பாருங்க, சித்தி உங்க கூட தான் இருக்கேன். உன் சித்தாவும் உன் கூட தான் இருக்கான். தமிழ்நாடு உன் கூட தான் இருக்கு. எது? என்னடா உளறிட்டு இருக்க? அது அது ஒண்ணும் இல்லடி, பழக்க தோஷத்துல வந்துருச்சு. பழக்க தோஷமா? இல்ல, நம்ம புது சிஎம் இப்ப பதவி ஏற்றிருக்கிறாருல, அதான் நம்ம விஜய் என்ன. அவருக்கு சொல்லி சொல்லி உனக்கும் பழக்க தோஷம் ஆயிடுச்சா? ஆமா. சரி, இப்போ அகரனை சமாதானப்படுத்து. செல்லக்குட்டி, இன்னைக்கு நம்மளுக்கு ஆட்சியே மாறி இருக்கு. யாரு தெரியுமா இப்ப நம்மளோட புது சிஎம்? உங்க விஜய் உயிரென வரனா. இவ்ளோ நேரம் அடம் பிடிச்சிட்டு இருந்த புள்ள நீ பாட்டு பாடவும் இப்படி சிரிக்கிற பாருடா. ஹே லூசு, அது நான் பாட்டு பாடுனதுனால சிரிக்கல, என்ன பாட்டு பாடுனேன்றதுனாலதான் சிரிக்கிறான். இந்த பாட்டு போய் யாருக்காவது பிடிக்காம இருக்குமாடி? குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச பாட்டு இல்ல, அதான் சார் சிரிக்கிறாப்ல. இல்லடா தங்கம், டே ஒரு ஜிகே சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. ஏண்டா, இந்த வயசுலயே அவனுக்கு ஜிகே சொல்லி கொடுத்துட்டு இருக்க, அவனுக்கு என்னடா புரிய போகுது? பரவாயில்ல, புரிஞ்சாலும் புரியலனாலும் சொல்ல வேண்டியது என்னோட கடமை. டே தம்பி, 2026ஓட தமிழ்நாட்டு சிஎம் யாருன்னு கேட்டா சி ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லணும். என்ன? ராவணமவண்டா, ஒத்தையில் நிக்கிறேயமண்டா, அத்தனை பிம்பமும் அவண்டா, உலகாண்டவண்டா, வா வந்து தொடுடா. சொல்லும் போதே நல்ல கெத்தா இருக்குல்ல? செல்லக்குட்டி, இங்க பாருங்க. என்னடா தங்கம்? ஆதி, அகரன் நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டால, இன்னும் கொஞ்ச நாள்ல நடக்க ஆரம்பிச்சிருவான். அகரன் இப்பதான் பிறந்து அவனை கையில தூக்குன மாதிரி இருக்கு. அதுக்குள்ள பாரு எவ்வளவு நாள் ஆயிடுச்சுன்னு. ஆமால, நடக்க ஆரம்பிச்சிருவான். இன்னும் கொஞ்ச நாள்ல 1 வயசு ஆகும். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பர்த்டே எல்லாம் பயங்கரமா கலக்கிடணும். ஆமா, ஊருக்கே சொல்லி நல்ல ஃபங்க்ஷன்லாம் வச்சு சூப்பரா கொண்டாடணும். நம்ம அகரன் குட்டி பர்த்டேவை நல்லா செலிப்ரேட் பண்ணலாம். ஆதி, என்னாச்சு? ஒண்ணும் இல்லடி. என்னடா, நல்லா தானே பேசிட்டு இருந்த, சடனா என்ன ஒரு மாதிரி சோகமாயிட்ட? நம்மதே அகரன் வளர்ந்துட்டே போறான். ஆமாண்டா, அது பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு தானே பேசிட்டு இருந்தோம். நம்மதே உனக்கு புரியலையா? அகரன் வளர்ந்துட்டே போறான்டி. ஆமா. டாக்டர் என்ன சொன்னாங்க? அகரனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட்டிட்டு வர சொன்னாங்கல்ல, அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தாண்டி இருக்கு. ஆமால, அதனால யோசிக்கவே இல்லடா. அகரன் பர்த்டே வரும், நம்ம சூப்பரா செலிப்ரேட் பண்ணலாம், அகரனை சந்தோஷமா பாத்துக்கலாம்டா. இவ்ளோ நல்லா யோசிச்சுட்டு இருந்தேனே தவிர டாக்டர் சொன்னதை நான் யோசிக்கவே இல்லடா. இப்பவே ஆபரேஷன் பண்ணணும்னு தானடி டாக்டர் சொன்னாங்க. அதுவும் அந்த ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா நடக்குமா என்னன்னு தெரியலையா. நடந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்லது, ஆனா ஒரு வேளை நடக்கலனா? அது எப்படி சொல்லாத, அதெல்லாம் அகரனுக்கு நல்லபடியா ஆபரேஷன் முடியும். அகரன் நல்லா இருப்பா, அந்த நம்பிக்கை இருக்கு. ஆனாவும் இல்ல ஊனாவும் இல்ல, அதெல்லாம் அகரனுக்கு ஒண்ணும் ஆகாதடா. நீ தப்பா எதுவும் நினைக்காத. நம்ம எல்லாருக்குமே நல்லதுதான் பண்ணிருக்கோம், நம்மளுக்கும் நல்லதுதான் வந்து சேரும். இப்ப கூட பாரு, நம்ம குடும்பத்தையே கடத்தி வச்சிருந்தாங்க, ஆனா எப்படி எல்லாரும் வந்துட்டோம் பாத்தியா? அதுவும் நல்லபடியா திரும்பி வந்துட்டோம். அந்த மாதிரி தான் நம்ம 4 பேருக்கு நல்லது செஞ்சா நம்மளுக்கு ஏதாவது ஆபத்துனா கண்டிப்பா நம்மள அந்த கடவுள் காப்பாத்துவாரு. நீ வேற எதை பத்தியும் யோசிக்காத. அகரனுக்கு எப்படி ஆபரேஷன் பண்ணலாம், அதுக்கு எவ்வளவு காசு தேவைப்படும், அதை மட்டும் எப்படியாவது கலெக்ட் பண்ணலாம்டா. அது தாண்டி கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னடா சொல்ற? அன்னைக்கு டாக்டரை பார்த்து பேசினேன். என்ன சொன்னாங்க? அகரனோட ஆபரேஷன் காசு, அப்புறம் அவங்களோட ஃபீஸ், அப்படி இப்படின்னு எல்லாம் சேர்த்து 50 லட்சத்துக்கு மேல வரும்னு சொல்றாங்க. என்னது, 50 லட்சமா? அதுக்கும் மேலதான் ஆகும்னு சொல்றாங்க. அவ்வளவு காசுக்கு என்னடா பண்றது? வேற வழியே இல்ல, சொத்தை தான் வித்தாகணும். பரவாயில்ல, சொத்தை வித்தா கூட அகரனை காப்பாத்திடலாம்ல, அது போதும்டா. நம்ம சொத்தை எப்ப வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம். ஆனா அகரன், அவன் தாண்டா நம்ம வீட்டோட செல்ல குழந்தை, அவன் நம்ம எல்லாருக்கும் வேணும்டா. டேய், நம்ம சொத்தை வித்தா அகரனை காப்பாத்திடலாம்லடா. சொத்தை விக்கிறது இப்ப மேட்டர் இல்லடி, பணத்தெல்லாம் புரட்டிடலாம். என்ன எல்லாரும் சைன் போடணும், அவ்வளவுதான். நானு அண்ணன் ஷாலினி 3 பேரும் சைன் போட்டா சொத்தை வித்தரலாம், அது பிரச்சனையே இல்ல. ஆனா அகரனை எப்படியாவது காப்பாத்தணும். அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இருக்குடா, அகரனை கண்டிப்பா காப்பாத்திடலாம். ஆனா நீ பணத்துக்கு மட்டும் எப்படி அதை ஏற்பாடு பண்ணிடு. அதெல்லாம் பண்ணிக்கலாண்டி, எப்படி அது பெரட்டிடுவேன். பாத்தியா எவ்வளவு அழகா பேச ஆரம்பிச்சிட்டானு. இவனுக்கான அந்த நிலைமை வரணும்.
ரொம்ப நேரமா இதே இடத்துலயே வெயிட் பண்றோம். ஆனா சீனியர் இன்னும் காணுமே. எப்போதுமே இந்நேரத்துக்கு நான் வெயிட் பண்ணுவேன்னு அவருக்கு தெரியும். ஆனா அவர் ஏன் இன்னும் வரல? ஒருவேளை உடம்பு சரியில்லாம இருக்குமோ? அண்ணனும் சூர்யாவும் தான் துபாயில இருந்து வந்தாங்க. வந்ததுக்கு அப்புறம் நான் அவரை பார்க்கவே இல்ல. ஷாலினி, அத பத்தி தயவு செஞ்சு வாயை திறந்துடாத. அப்புறம் நீதான் ஷாலினின்னு அவருக்கு தெரிஞ்சிடும். இப்ப வரைக்கும் லென்ஸ் எல்லாம் போட்டு ஹேர் ஸ்டைலாம் மாத்தி சீதா மகாலட்சுமின்னு அவரை நம்ப வச்சிருக்க. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ. கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனா இன்னும் சூர்யாவை ஆள காணுமே. ஜூனியர், சீனியர் வந்துட்டீங்களா? சாரி ஜூனியர், நீங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கல்ல, லேட் ஆயிடுச்சு, ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க. ஐயோ என்ன சீனியர், சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களுக்காக நான் எவ்வளவு நேரம் வேணாலும் வெயிட் பண்ணுவேன். எவ்வளவு நேரம் வேணும்னாலுமா? ஆமா, உங்களுக்காக நான் வெயிட் பண்ணலனா எப்படி? சரி, ஒரு 2 நாளா உங்களை மீட் பண்ணவே வர முடியல. ஆனா அத பத்தி நீங்க ஒண்ணுமே கேட்கல. அதான் எனக்கு தெரியுமே சீனியர், நீங்க தான் துபாயில மாட்டிக்கிட்டீங்களே. நான் துபாயில மாட்டின விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க ஃப்ரெண்ட் சொன்னாங்க. நீங்க வரலன்னு உங்க ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன். அவங்க தான் சொன்னாங்க. ஐயோ ஷாலினி, போய் வச்சுக்கிட்டு சும்மா இருடி. ஓ சரி, இப்போ ஏன் லேட்டுன்னு கேட்க மாட்டீங்களா? சொல்லுங்களேன், இப்பயே லேட்டு? நான் தான் சொன்னேல, நான் ஒரு பொண்ணை விரும்புறேன்னு. ஆமா, அதனால என்ன? என்னன்னு தெரியல சீதா, எனக்கு அந்த பொண்ணை பார்க்காம இருக்கவே முடியல. அதான் அவங்க வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரலான்னு போனேன். ஆனா பார்க்க முடியல. ஏன் தெரியல, வீட்ல இல்ல போல. அவங்கள பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா என் மைண்டுக்குள்ள அந்த பொண்ணு தான் ஓடிக்கிட்டே இருக்காங்க. எப்படியாவது அவங்கள பார்க்கணும், ஒரு 2 வார்த்தை பேசணும்னு மனசுக்குள்ள ஒரு மாதிரியாவே இருக்கு. ஆனா என்ன பண்றது, பார்க்கவும் முடியல, பேசவும் முடியல. பேசக்கூட வேணாம், ஆனா ஒரே ஒரு பார்வை பார்த்தா போதும். அதுக்காக தான் ரொம்ப நாளா வெயிட் பண்றேன். ஆனா நடக்க மாட்டேங்குது. என்ன சூர்யா அது? உங்களுக்காக நான் என் மனசுக்குள்ள ஒரு கோட்டையை கட்டி வச்சிருக்கேன். உங்களுக்காக தான் நான் இந்த மாதிரி மாறு வேஷத்துல எல்லாம் வந்திருக்கேன். ஆனா நீங்க வேற ஒரு பொண்ணை நினைச்சிட்டு இருக்கீங்க. என்னால அதை நினைச்சு கூட பார்க்க முடியல சூர்யா. இதை எப்படி நான் உங்ககிட்ட சொல்லி புரிய வைப்பேன்னு கூட எனக்கு தெரியல. ஜூனியர், ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணை பாக்குறதுக்கோ அவங்க கிட்ட 2 வார்த்தை பேசுறதுக்கோ ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்களேன். போதும் சூர்யா, இதுக்கு மேல என்னால முடியாது. நீங்க விரும்புற பொண்ணுக்கு நான் ஐடியா கொடுக்கணுமா? என்னாச்சு ஜூனியர், ரொம்ப கலகலன்னு பேசிட்டே இருப்பீங்க, இன்னைக்கு பேச்சே காணோம். ஒண்ணும் இல்ல. சரி, நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆச்சு. என்னது, கிளம்புறீங்களா? இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணீங்க, கிளம்புறேன்னு சொல்றதுக்காக வெயிட் பண்ணீங்க. வேற என்ன பண்றது, நீங்க வந்ததுல இருந்து நீங்க விரும்புற அந்த பொண்ணை பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்க. அது எனக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுது. ஜூனியர், ஐம் so சாரி. நீங்க தான் இத பத்தி கேட்டீங்க, அதனால தானே உங்ககிட்ட ஓப்பனா ஷேர் பண்ணேன். உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா நான் இத பத்தி உங்ககிட்ட பேசியிருக்கவே மாட்டேன். இல்ல, பிடிக்கலன்னு சொல்லல, ஆனா ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுது. ஏன் தெரியல. இல்ல, உங்களுக்கு பிடிக்கலனா இதுக்கப்புறம் நான் அதை பத்தி பேச மாட்டேன். ஆக்சுவலி உண்மையாவே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலப்பா. அந்த பொண்ணை பார்க்கணும், அவங்க கிட்ட பேசணும்னு ரொம்பவே முயற்சி பண்றேன். ஆனா ஏன்னு தெரியல, பார்க்கவும் முடியல, பேசுறதுக்கும் தைரியம் வர மாட்டேங்குது. அவங்க எப்ப வீட்டுக்கு வருவாங்க, எப்ப போவாங்க எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா ஏன் நான் அந்த டைம் போக மாட்டேங்கிறேன், அவங்க கிட்ட பேசுறதுக்கு தைரியமா வர மாட்டேங்குதுன்னு ஒண்ணுமே புரியல. என்ன இவரு, நான் சொன்னதுக்கு அப்புறமும் அத பத்தியே பேசிட்டு இருக்காரு. இல்ல ஷாலினி, போதும். அவர்தான் ஒரு பொண்ணை விரும்புறாருன்னு சொல்லிட்டாருல, இதுக்கப்புறமும் அவரை உனக்கு தான் நீ நினைச்சிட்டு இருக்கிறது சரியே கிடையாது. இதுக்கு ஒரு முடிவு பண்ணிட்டு நீ கிளம்பு. அதுக்கு தான் என்ன பண்றதுனே தெரியல. சீனியர், இங்க பாருங்க, உங்ககிட்ட நான் தான் டவுட் கேட்கணும்னு வந்தேன். நான் தான் உங்ககிட்ட பேசணும்னு ஆரம்பிச்சேன். எல்லாமே போதும். இதுக்கப்புறம் உங்ககிட்ட டவுட் கேட்கறதுக்கோ இல்ல உங்க மூஞ்சில முழிக்கிறதுக்கோ எனக்கு விருப்பம் இல்ல. என்னது? நான் கிளம்புறேன். இதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் பேசவும் மாட்டேன், உங்களை பார்க்கவும் வர மாட்டேன். பை. ஹே, ஒரு நிமிஷம். என்னது இது? ஏன் திடீர்னு இப்படி பேசிட்டு போறீங்க? அதான் சொன்னேனே, நீங்க பேசுறது ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு. அதான் நான் இதுக்கப்புறம் பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. இருந்தாலும் வேண்டாம். இருந்தாலும் வேண்டானா என்ன அர்த்தம்? எனக்கு புரியல. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ப்ளீஸ் என்ன இதுக்கு மேல கேட்காதீங்க. அப்படி கேட்டீங்கன்னா என் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் நான் சொல்லிடுவேன். மனசுல இருக்கிறத சொல்லிடுவீங்களா? சொல்லுங்க, உங்க மனசுல அப்படி என்னதான் இருக்கு?
இங்க பாருங்க, மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒரு மாதிரி ஏன் பேசுறீங்க? மனசுல என்ன இருக்கோ அதை ஓப்பனா பேசுங்க. அட சொல்லுங்க சீதா. என் மனசுல நீங்க தான் இருக்கீங்க, போதுமா? என் மனசுல நீங்க தான் இருக்கீங்க சீனியர். ஆனா நீங்க வேற ஒரு பொண்ணை விரும்புறேன்னு சொல்லிட்டீங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால இதுக்கு மேல இங்க நிக்க முடியல. நான் கிளம்புறேன். ஹே ஹே சீதா, என்ன என்ன சொல்லிட்டு போறாங்க? என்னது திடீர்னு இந்த பொண்ணு எப்படி சொல்லிட்டு போயிடுச்சு? இவ்வளோ நாளா நல்லா தானே பேசிட்டு இருந்துச்சு, திடீர்னு வந்து இப்படி சொல்லுது. அப்ப அது மனசுல என்ன வச்சுட்டு தான் இவ்வளோ நாளா பேசிட்டு இருந்திருக்கா? இது தெரியாம இத்தனை நாளா நார்மலா பேசிட்டு இருக்கோமே. இப்ப இந்த பொண்ணுக்கு என்ன பதில் சொல்றது? ஐயோ. மச்சான், நிம்மதி. மாப்ள வாங்க, உள்ள வாங்க. என்னாச்சு? ரெண்டு பேரும் என்ன சோகமா உட்காந்துருக்கீங்க? எதுவும் பிரச்சனையா? சச்சா, பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைண்ணே. அப்புறம் என்ன, ரெண்டு பேர் முகத்திலையும் சிரிப்பே இல்ல. உன் கண்ணு ஏமா கலங்கி இருக்கு? மச்சான் என்னாச்சு மச்சான்? மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? மாப்ள அது வந்து என்னம்மா, என்கிட்ட சொல்லக்கூடாத விஷயமா? சரி வேண்டாம் விடு, என்கிட்ட சொல்லணும்னு ஒன்றும் அவசியம் இல்ல. என்னோட நல்லது கெட்டதுல நீங்க பங்கேற்றுக்கிட்டீங்க. நம்ம குடும்பத்து கூட என்ன சேர்த்து வச்சதே மச்சான் தான். அவருக்கு ஒண்ணுனா நான் முதல்ல வந்து நிக்கணும்னு எப்போதுமே நினைப்பேன். அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த உரிமையில தான் நான் உங்ககிட்ட வந்து கேட்டேனே தவிர, எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா பரவாயில்ல. சரி நீங்க பேசுங்க, நான் கிளம்புறேன். மச்சான் மச்சான், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன நீங்க இவ்ளோ சீரியஸா பேசுறீங்க? அண்ணா, என்ன இப்படி சொல்லிட்ட? பின்ன என்னம்மா, ஆதி சொல்ல வந்தாப்ல, நீ தடுத்துட்ட. அதான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அண்ணா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஆதி, நீயே சொல்லு. மச்சான், அது நாங்க என்ன பேசிட்டு இருந்தோம்னா, அகரன் இருக்கான்ல. ஆமா, நம்ம செல்ல குட்டி. அவனுக்கு என்ன? அவன் பிறந்தப்பவே அவனுக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு. ஆதி, என்ன சொல்றீங்க? ஹார்ட்ல ப்ராப்ளமா? அண்ணா அண்ணா, அண்ணா, கத்தாத. இது என்னையும் ஆதியும் தவிர வீட்ல வேற யாருக்குமே தெரியாது. என்ன சொல்றீங்க? ஆமா மச்சான், அகரனை காப்பாத்தணும்னா நிறைய செலவாகும். எவ்வளவு ஆகும்? 50 லட்சத்துக்கு மேல ஆகும். என்னது, 50 லட்சமா? ஆமா, காசு இப்ப பிரச்சனை இல்ல, எப்படியாவது பெரட்டிக்கலாம். ஆனா அகரனை எப்படியாவது காப்பாத்தணும். அதை பத்தி தான் நானும் நிம்மதியும் நீங்க வரதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம். நம்ம அகரன் குட்டிக்கா இந்த நிலைமை நான் நினைச்சு கூட பார்க்கல. அகரனுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு. காசு ஒன்னும் பிரச்சனை இல்லையே. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா அகரன் உயிரை எப்படியாவது காப்பாத்தணும். நல்ல டாக்டரா பார்க்கணும். ஐயோ, அதெல்லாம் ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஆமா, எப்ப வர சொன்னாங்க? அகரனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே முடிஞ்சோடனே வர சொல்லிருக்காங்க. சரி, நம்ம பாத்துக்கலாம். அண்ணா, தப்பா எடுத்துக்காதன. இது எங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் தெரியும். எல்லாருக்கும் தெரிஞ்சா கண்டிப்பா அண்ணன் காதுக்கோ இல்ல வேதாக்கா காதுக்கோ போயிடும். அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனாலதான் சொல்லல. எப்படியும் ஆபரேஷன் முடியறப்ப தெரிஞ்சுதான் ஆகும். அந்த டைம்ல சொல்லிக்கலான்னு தான். தப்பா எடுத்துக்காதன ப்ளீஸ். ஐயோ இல்ல குட்டிமா, நான் கூட வேற என்னமோ நினைச்சிட்டேன். நான் போய் உன்னை தப்பா எடுத்துப்பேனா? நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அகரனுக்கு சீக்கிரமாவே சரியாயிடும். அந்த நம்பிக்கையில தானே இருக்கோம். சீக்கிரம் சரியாகணும். ஆமா, என்ன மச்சான் திடீர்னு வீட்டுக்கு வந்திருக்கீங்க? அது ஒன்னும் இல்ல, சும்மாதான் உங்களையும் தங்கச்சியும் பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் வந்தேன். என்னையும் ஒன்னு சேர்த்து போய் சொல்றீங்களோ? எப்படியும் உங்க தங்கச்சியை தான் பார்க்க வந்திருப்பீங்க. சரி சரி, அண்ணனும் தங்கச்சியும் கண்டிப்பா சீக்கிரட் பேசுவீங்க. நீங்க பேசுங்க, நான் கிளம்புறேன்ப்பா. ஐயோ மாப்ள, என்னது இது? நாங்க ரெண்டு பேரும் உங்களை விட்டுட்டு என்ன சீக்கிரட் பேசிட போறோம்? சும்மா சொன்னேன் சூர்யா, எனக்கும் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். நீங்க நிம்மதியை பார்த்து பேசுங்க. அப்படியா? சரி.
நிமிஷம் சொன்னல ஒரு வேலை விஷயமா ஒருத்தர் மீட் பண்ண போகணும்னு. நான் போயிட்டு வந்துடுறேன், நீ சூர்யாட்ட பேசிட்டு இரு. ஓகேடா. அண்ணே வாண்ணே. அண்ணே உண்மையை சொல்லு, உன் தங்கச்சியை தான் பார்க்க வந்தியா இல்ல ஆதியோட தங்கச்சியை பார்க்க வந்தியா? கேட்டா பாத்தீங்களா நச்சுன்னு ஒரு கேள்வி. பதில சொல்லுப்பா சூர்யா, என்னதான் நடக்க போகுது? எப்பேற்பட்ட சீரியஸான கதை ஓடினாலும் உங்க கதை ஒரு பக்கத்து ஓடிட்டு தானே இருக்கு. பார்க்கலாம். ஹலோ மக்களே, ரொம்ப நாள் ஆச்சுல நல்ல நம்ம எல்லாம் பேசி. அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம சிஎம் ஆஃப் தமிழ்நாடுக்கு வாழ்த்து சொல்லிடலாம். ஆட்சி மாற்றம், புதிய சிஎம்னு தமிழ்நாடு களை கட்டிக்கிட்டு இருக்கு. தி நியூ சிஎம் ஆஃப் தமிழ்நாடு மிஸ்டர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். மாற்றம் தேவைதான ஓட் போட்டு ஜெயிக்க வச்சோம், மாற்றம் வரும்னு எதிர்பார்க்கிறோம். அப்புறம் செகண்ட் விஷஸா அனைவருக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். நிறைய பேர் எனக்கும் கமெண்ட் பண்ணிருந்தீங்க, எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. வெக்கேஷன்லாம் முடிஞ்சு சூப்பரா வந்து செட்டில் ஆயிட்டோம். பட் டயர்ட்னஸ் கொஞ்சம் இருக்கு, சரியாயிடும். 1-2 பேர் கமெண்ட்ல எந்த வெக்கேஷன் எந்த ஊருக்கு போனீங்கன்னு கேட்டிருந்தீங்க. கொச்சினுக்கு தாங்க போயிருந்தோம். 3 days கொச்சின்ல 1 day வந்து ஃபுல்லா வண்டர்லால ஸ்பெண்ட் பண்ணிருந்தோம். சூப்பரா இருந்தது, நல்லாவே என்ஜாய் பண்ணோம். நீங்கெல்லாம் வெக்கேஷனுக்கு எங்க போனீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அப்புறம் சாப்பாடுக்கு வரேன். சாப்பாடு விஷயம் சொல்லி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. இன்னைக்கு நம்ம வீட்ல பூசணிக்காய் முருங்கைக்காலாம் போட்டு சாம்பார், அப்புறம் பீன்ஸ் பொரியல். நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்கன்னு சாப்பிட்டீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நாளை வீடியோவில் சந்திப்போம். பாய்.